வணக்கம். இவன் கூட இன்னொருத்தி எங்கள் வீட்டுக்கு அப்போ தான் புதுசாக வந்திருந்தாங்க. ரொம்ப குட்டி 2 பேருமே. யாரோ தெரியல, யாரோ எங்கள் வீட்டு பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க 2 பேரையும் பார்த்ததுமே எங்களுக்கு பிடிச்சி போச்சு. சரி, நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இவன் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டான். இவன் கூட இன்னொருத்தி உண்டு. அவள் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாள். பகலில் பூரா தின்னுட்டு ஒரே உறக்கம். ராத்திரி ஆனால் நம்மளை உறங்க விடுறது கிடையாது. அண்ணா இருக்காளே அவள் தான். அவள் இப்போ மாசமாக இருக்கா. குட்டி போட்டாச்சுன்னா சொல்கிறேன். என்ன நான் குட்டி எங்களால் அவள் குட்டி போட போகிறான்றது எங்களால் நம்ப முடியல. சின்ன குட்டி என்னடா இவள் குட்டி போட போகிறாளா? பார்த்தா கடைசியில் குட்டி தான் போட போகிறா. குட்டி போட்டதும் சொல்கிறேன். சரியான ஆள் மயக்கி இவன். என்ன தான் பண்ணி என்ன மயக்கினானோ எனக்கு தெரியல. ராத்திரிலாம் உறங்க விட மாட்டேன். இப்போ என் புருஷனோ பிள்ளைங்களோ ஏதாவது பண்ணியாச்சுன்னா எனக்கு உறக்கத்தை தொந்தரவு பண்ண எனக்கு நல்ல கோவம் வரும். ஏசி விட்டுருவேன். சமயத்தில் அடிக்க கூட செஞ்சுருக்கேன். ஆனால் இவன் என்ன பண்ணாலும் கோவமே வரமாட்டேங்குது. அதுக்கு மாறாக பிடிச்சி போட்டு கொஞ்சம் தான் சரி. ராத்திரி என்ன தொந்தரவு பண்ணாலும் பக்கத்தில் பிடிச்சி போட்டு, அதாவது பச்சை பிள்ளைய வச்சு கொஞ்சிற மாதிரி கொஞ்சிட்டு கிடப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேணாம் ஏதோ பண்ணி மயக்கி வச்சுருக்கேன். என்ன பண்ணியிருக்கான்னு தெரியல. கொள்ளை சரியான ஆள் மயக்கி. பாவம், முகத்தை பார்த்தாவே பாவமாக இருக்கும். கிடக்கதை பாருங்கள், குழந்த மாதிரி. குழந்த தான், ஒரு கள்ளத்தனம் தெரியாது. அவளாவது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன். பாவம் பிராணி. பசி வந்துட்டுனா போதும் நிற்க மாட்டான். பசிக்க வரைக்கும் சுற்றி வருவான். வயர் ஃபுல் ஆகிட்டுனா கண்டுக்கவே மாட்டான். கூப்பிட்டா கூட கிட்ட வர மாட்டான். அவன் பாட்டுக்கு போயிடுவான்.